அருமி கேரக்டர். அதான் அந்த புலவன் பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐயர் கேரக்டர். ஸோ வந்து அந்த மாதிரி பாட்டு பாடணும். ஆனால் சொக்கா சொக்கான்னு சொல்லிட்டு அந்த நாகேஷ் சார் ஸ்டைலில் பண்ணணும் போது சுத்தமாக ஐடியாவே இல்லை சுபிக்ஷாக்கு. ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க விக்ரம் கிட்ட மற்றவங்க கிட்ட எப்படின்னா, விக்ரம்லாம் வந்து நான் தான் சொல்லிட்டேன், விக்ரம் ஆட்டிடியூட் அவன் வந்து குரூப் பெர்ஃபார்மன்ஸில் வரும்போது அவன் ஹைலைட் ஆகணுன்றதுக்காக எல்லாரையும் சேர்த்துப்பான். ஆனால் இவனை விட வேற யாராவது எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அமுக்க தான் பார்ப்பான். அதை எக்ஸாக்டாக வந்து விக்ரம் பண்ணுவான் அப்படின்னும் போது இதை தான் பிரஜன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அந்த கிங்டம் டாஸ்க். வினோத்தை வந்து தேவைப்படும் போது திவாகருக்கு எதிராக யூஸ் பண்றதுக்கு வினோத் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு சில இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணுவாரோ வினோத் அப்படின்னும் போது அடக்கி வைக்கிறாருன்னும் போது சோ அதுதான் எக்ஸாக்டா விக்ரமோட அந்த ரியல் கேரக்டர். அவனோட ரியல் கேரக்டரே கூட அதுவா தான் இருக்கலாம். அவனை சுத்தி 4 பேர் அவனுக்கு காமான்சாமி போட்டா அவங்களுக்கான எஃபோர்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ. இப்போ ஒரு 4 பிஸ்கெட் வந்துச்சுன்னா நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவனுக்கு மொத்தமா ஒன்று வரும் அப்படின்னா அதை வந்து எக்ஸாக்டா எடுத்துக்கிற கேரக்டர் தான் ரியலாவே அவனோடது அந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அப்படிதான் ப்ரொஜெக்டா ஆகுறான். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மாப் மாயாவிஸ் குரூப்பா சேரும் போது எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்குறான்னு எல்லாரும் ஏமாந்தாலுமே அந்த மாப் மாயாவிஸ்ல நான் சொல்லும்போது எல்லாமே மேல் மாடி காலியா இருந்தது தான் அது உள்ள இருந்துச்சு. கெமி கமருதீன் அப்படின்னு சொல்ற இடத்துல சோ எனக்கும் இதுல ஸ்கோர் பண்ணணும், நானும் ஒரு இடத்துக்கான ஒரு ஸ்கோரிங்க்கு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்கள தான் அவன் சூஸ் பண்ணுவான். இல்ல அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்க கிட்ட தான் இவன் பாட்சா பழிக்கும் அப்படின்னும் போது அதுக்குள்ள பாருலாம் வரமாட்டாங்க, சாண்ட்ராலாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கான விஷயங்களுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜதந்திரம் கனிக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுக்கு கேமோட புரிதல் இல்லைன்னா பார்வை பழி வாங்கணுன்றதுக்காக விக்ரம் கூட இருக்காங்களே தவிர உன்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் விக்ரமும் கனியும் மீன் பண்ணிருக்காங்க. இதை கனி அப்பப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கன்னிங் கேம் ஆடுறாங்கன்றது விக்ரம் வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கலாய்ச்சிட்டே தான் இருக்கா அப்படின்றது தெரியுதுன்னு போது இந்த இடத்துல எம்ஆர் ராதா கேரக்டர்ல விக்ரம் வராரு. அப்போ சுபிக்ஷா வந்து இந்த ஐயர் கேரக்டர் அந்த சொக்கா சொக்கான்ற கேரக்டர்னா எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு ஐடியா கேட்டா சுத்தமா விக்ரம் சொல்லவே மாட்டான். நீ வந்து நாகேஷ் சார் படம்லாம் பார்த்ததே இல்லையா, ஒரு கிளிப்பிங்ஸ் கூட அவர் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல திவ்யாவோ கனியோ கூட வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பார் அந்த கேரக்டர்ல. அதுக்கப்புறம் இப்படி நடப்பாரு அப்படி நடப்பாருன்னு ஒண்ணு மட்டும் சொல்றான் பேருக்கு. அந்த ஒரு மாதிரி கடகடன்னு ஓடுவார் இல்லைங்களா, ஸ்பீடா அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அது மட்டும் இதை வச்சு ஏதோ நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்றும் தெரியல, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனா சுபிக்ஷா இன்னொன்று என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது சுபிக்ஷாக்கான ஸ்பேஸை விக்ரம் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சுபிக்ஷா தன்னை விட ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ, தன்னை விட வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஜெலஸ் வந்துருச்சு. அது பொசசிவ்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெலஸ். அப்படி பொசசிவ்ங்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்களும் மற்றவங்க வந்து அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அதுதான் பொசசிவ். ஆனா ஜெலஸுங்கிறது நம்மளை விட இவங்க ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல அதை அமுக்கணும்னு பார்த்தா அது ஜெலஸ் அப்படின்னும் போது அது ஆப்வியஸா விக்ரம் கிட்ட இருக்கு. பாரு மேல அவனுக்கு அதுதான் இருக்கு, என்னை விட இவ வளர்ந்துடுறா, 2 பேரும் ஒன்னாதான் வெப் சீரிஸ் பண்ண அது எஃப்ஜேக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் அதை காமெடிங்கிற பேர்ல காட்டுவான், எஃப்ஜே வந்து அதை அப்பட்டமா காட்டுவான். இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுபிக்ஷா கிட்டையும் அது வந்து அவனுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி சாண்ட்ரா கிட்டையும் பாரு, முக்கியமா பொண்ணுங்க வளர்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனோட அந்த டாக்ஸிக் மேஸ்குலானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாக்ஸிக் மேஸ்குலின்குள்ள அவன் கண்டிப்பா அது ஃபிட் ஆவான் அப்படின்னும் போது இப்போ சுபிக்ஷா கிட்டே அதை ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து பாரு சாண்ட்ரா வியானா, இப்போ வந்து அப்பட்டமா சுபிக்ஷா கிட்ட டைரக்டா இன்டைரக்டா வருது. அவ வந்து தன்னை மீனவ பொண்ணுன்னு சொல்ற இடத்துல கூட அவன் 2-3 இடத்துல அதை அவாய்ட் பண்றான் அப்படின்னும் போது எப்ப பாரு அதே சொல்லிட்டு இருக்க, அதை வச்சு நீ பிளே பண்றியோன்னு தோணுது, அதை இந்த கம்யூனிட்டி வச்சு நீ பிளே பண்றியோன்னு தோணுதா. ஓகே, அது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், அது அவளுக்கான விஷயங்கள். ஏன் நீ வந்து விக்கல்ஸ் விக்ரம் அந்த டேக் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா, அதை வந்து இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு நீ அழுது வெங்காயத்துக்கு சீன் போட்டது, கோட்டை வந்து கழட்டி வச்சுட்டு சீன் போட்டது, அப்படியே வந்துட்டு வெங்காயத்துக்கு போய் அழுதது அப்படிலாம் போது நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றேன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அது அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி, அதை நீ சொல்லாத. நீ அந்த விக்கல்ஸ் விக்ரமோட டேக் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா உனக்கு ஒன்று இருக்குன்னா அந்த பொண்ணு லைஃப்ல என்ன மூவ் ஆன் பண்ணி வந்துச்சோ இல்ல அந்த பொண்ணு லைஃப்ல என்ன மாதிரி வந்து என்வரான்மெண்ட்ல இருந்து வந்துச்சோ அதை தான் அவளுக்கு எடுத்து பேச முடியும். இல்ல அதை அவளோட வெப்பனை அவன் யூஸ் பண்றானா அது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜி, அதை அடக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேயுமே தன்னை விட அவள் ஜாஸ்தி. ஏன்னா போன வாட்டி ரம்யா பெர்ஃபார்ம் பண்ணி தான் ரம்யாக்கு பெஸ்ட் வந்துச்சு, இவர் கேப்டன் பொம்பளைன்னும் போது இப்போ ரம்யாக்கு சொம்பு தூக்குற வகையில் ரம்யா கேப்டன் ஆயிட்டா. அதே பிரசன்ட் கேப்டன் என்ன பண்ணிருப்பான் தெரியாது, ஏன்னா பிரஜன்க்கு சொம்பு தூக்கி பிரஜன்க்கு எதிராக போயிருப்பாரு. ஆனா ரம்யா கேப்டன் ஆனோடனே சரி ஓகே ரம்யாக்கு வந்து வாழை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த சூப்பர்வைசர் அந்த மாதிரி இருக்கணும் போது ரம்யா விக்ரம் ஒன்று இருக்குன்னா இன்னொரு இடத்துல கனியமே விக்ரம் போட்டு கொடுத்துருப்பாரு. இது வந்து இதெல்லாம் ப்ரொமோ விஷயங்களோட நான் லிங்க் பண்ணி சொல்றது அப்படின் போது இதை நான் ஷார்ட் தனித்தனியாக வீடியோஸாக போட்டுடுறேன். ஸோ நான் அங்கங்கே பார்த்த கிளிப்பிங்ஸும் சேர்த்து வச்சு பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கனியுமே ப்ரொமோவில் இல்லை லைவ்ல வந்து, ஏன்னா நேற்று ரம்யா ரூமில் வந்து கனி வந்து
போய் தூங்கியிருப்பாங்க. ஏன்னா தலை ரூம்ல யார் வேணா தூங்கலாடும் போது ஃபர்ஸ்ட் கனி வந்து தலையாகும் போது பிக் பாஸ் சொல்லிட்டு இருப்பாரு, துஷார் இருக்கும்போது அவர் கூட போய் யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தலை ரூம்ல யார் வேணா போய் தூங்கலாம், யார் வேணா உள்ள போலாம் வரலான்னும் போது சாண்ட்ரா திவ்யாலாம் கூட ஒன்னா தான் தூங்கியிருப்பாங்க, திவ்யா தலையா இருக்கும்போது. அப்படின்னும் போது அந்த ஒரு ரீசனுக்காகவோ இல்ல அதை ஒரு காரணமா காட்டியோ கனி வந்து நேற்று ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க தூங்குறதுக்கு. நேற்று தூங்குறதையும் காமிச்சோம். எனக்கு இந்த டவுட் வந்துச்சு, இப்போ கனி குரூப்புக்குள்ள ரம்யா போயிட்டாங்களா அப்படின்னும் போது அது போறாங்க போல, ஆனா அவங்க கூட சேர்ந்து தூங்குறாங்கன்னு ஒரு சின்ன கான்வர்சேஷனாவது நைட் நடக்கும். இது இப்படி இருந்துச்சு, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது நேற்று 2 பேரும் தூங்குறத தான் காமிச்சாங்க, பெருசாக பேசினதை காட்டல. இதை